வரலாற்றில் இடம்பெற்ற வந்தவாசி கோட்டை இன்று ஆக்கிரமிப்புகளால் சிதிலமடைந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் இதனை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் இப்போதைய வந்தவாசி பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள சதுர வடிவிலான இந்த கோட்டை ஆற்காடு நவாப் காலத்திலும் முகலாய பேரரசு காலத்திலும் முக்கிய இராணுவ மையமாக திகழ்ந்தது இந்த இடம்தான். ஆற்காடு, செஞ்சி, காஞ்சிபுரம் ஆகிய 3 முக்கிய நகரங்களை இணைக்கும் முக்கோண பாதையின் மையப்புள்ளியாக வந்தவாசி இருந்ததால் இது கே-இன்லேண்ட் மிலிட்டரி செக் பாயிண்ட் என்று அழைக்கப்பட்டது. திருப்பு முனையான வந்தவாசி போர்தான் 1760 ஜனவரி 22 அன்று பிரெஞ்சு படையினரின் இந்திய கனவை தகர்த்தது. வந்தவாசி என்ற ஒரு ஊர் பெரிய ஊராக இது ஒரு பெரிய ஒரு வணிக தலமாக இருந்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இதை ஆண்ட ஆளுநர்கள், இதை ஆளுமைக்கு உட்பட்ட வந்தவாசியை சுற்றி இருக்கிற கோயில்கள் எல்லாம் வரலாற்று சிறப்பு மிகுந்தது மட்டும் இல்லாமல் பல்வேறு, அதாவது சேர, சோழ, பாண்டிய, கிருஷ்ண தேவராயர்களுடைய காலத்து, சம்புராயர் காலத்து கோயில்கள் எல்லாம் இங்கே வரலாற்று சூடுகளால் சூழப்பட்ட வந்தவாசியில படிப்படியான முறையில இவர்கள் உள்ளே நுழைகிற பொழுது பிரெஞ்சு எதற்காக இங்கே வருகிறார்கள், இவர்கள் மேற்கொண்டு படையெடுத்து ஒவ்வொன்றாக இவர்கள் பிடிக்க நேரிடமே என்று முன்கூட்டியே இவர்களை களத்திலே சந்திப்பதற்காக ஒவ்வொரு இடத்திலும் சந்தித்து 3ஆம் கர்நாடக போர் என்று சொல்லக்கூடிய வந்தவாசியிலே இவர்களை முடிவு கட்ட வேண்டும் என்று ஜெனரல் அயர்கூட் அவர்கள் உள்ளே குதிரை மார்க்கமாக வந்தவாசியை தேடி ஒரு படையை திரட்டி கொண்டு அவர் உள்ளே நுழைகிறார். கர்னல் அயர்கூட் தலைமையிலான ஆங்கில படை தளபதி லாலியின் பிரெஞ்சு படையை தோற்கடித்து கோட்டையை கைப்பற்றியது. இந்திய அரியணையில் ஆங்கிலேயர்கள் அமர வித்திட்டது இந்த வந்தவாசி கோட்டை என்பது வரலாறு. சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கியிருக்க வேண்டிய இக்கோட்டை இன்று குடியிருப்புகளின் ஆக்கிரமிப்பால் சுருங்கிவிட்டது. அகழிகள் தூர்ந்து போய் செடி கொடிகள் மண்டி கிடக்கின்றன. கோட்டை சுவர்களும் இப்போது சிதிலமடைந்து வருகின்றன. கோட்டைக்குள் வீடுகள் கட்டப்பட்டிருப்பதால் வரலாற்று ஆர்வலர்கள் பார்வையிடச் செல்வதிலும் சிக்கல் நீடிக்கிறது. இந்த கோட்டையானது முறையாக பராமரிக்கப்பட்டிருந்தால் வேலூர் கோட்டையைப் போல கம்பீரமாக இருந்திருக்கும். நமது காலத்திலேயே அழிந்து வரும் இந்த மிச்சமிருக்கும் பகுதிகளையாவது தொல்லியல் துறை பாதுகாக்க வேண்டுமென வரலாற்று ஆய்வாளர்களும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்தியுள்ளனர். ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஒரு போர் நடந்த இடம் அப்படின்னு சொன்னா 1760 நடந்த இந்த வந்தவாசி போர். சமீபத்தில் ஜனவரி 22 தான் இதனுடைய அந்த ஆண்டு விழான்னு சொல்லுவாங்க. அதை கொண்டாடி முடிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த வந்தவாசி போருடைய மிச்சமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்முடைய இந்த கோட்டை தான். இந்த கோட்டை அவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு பெருமைமிக்க ஒரு கோட்டையா இருந்தது. இது மிகச்சிறந்த ஒரு கோட்டையா இருந்தால் இன்னைக்கு வேலூர் கோட்டை மாதிரி அகழிகளோட மிக அழகான ஒரு கோட்டையா இருந்திருக்கும். ஆனால் இன்னும் நிறைய பகுதிகள் சிதிலம் இன்னைக்கு தொல்லியல் துறை கண்ட்ரோல்ல இருக்கு. இதை இன்னும் சரியா புனரமைச்சு மீட்டு எடுத்தாங்கன்னா வரக்கூடிய தலைமுறை இப்படியான ஒரு ஊர்ல நாம வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்த ஒரு இதுல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இந்தியாவே அவங்க கைப்பற்றினாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான வித்திட்ட இடம் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்தவாசி தான். அதனுடைய வரலாறு நிச்சயம் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த வந்தவாசி மக்களுக்கு தெரிஞ்சு அந்த கோட்டையை பாதுகாக்கக்கூடிய ஒரு முன்னெடுப்பு அரசாங்கமும் அதிகாரிகளும் செய்தாங்கன்னா ஒரு சிறப்பா இருக்கும்ன்றது வந்தவாசி மக்களான எங்களோட கருத்து. இது ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோட்டையை சீரமைத்து சிதிலமடைந்த சுவர்களை புதுப்பித்து ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வரலாற்றின் திசையை மாற்றிய வந்தவாசி கோட்டையின் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அரசு நடவடிக்கை எடுக்குமா? தந்தி டிவி செய்திகளுக்காக வந்தவாசியிலிருந்து செய்தியாளர் சுரேஷ். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.